நைட்டி. ஆத்தாமார்களே நைட்டி. இந்த நைட்டி எதுக்காக கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியுமா? முண்டை சொல்ல விடு, சொல்றதுக்கு முன்னாடி தட்டுற. எதுக்கு கண்டுபிடிச்சாங்க நீ சொல்லுவா. வாங்கி வா. நைட்டுக்கு கை தட்டின ஒரே ஆடியன்ஸ் நீதான்ப்பா. அண்ணே என்னடா நைட்டு போட்டுக்கிட்டு படுத்து தூங்கனே. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா, தூக்கிட்டு போடா. அது இல்லை ப்ரோ. நைட்டு எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ற நேரம் கஷ்டமா இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் இந்த பாவாடை நாடாவை கட்ட முடியாது, இடைஞ்சலா இருக்கும், கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காகத்தான் அந்த நைட்டி. ஆனா இப்ப நைட்டி மதிப்பே இல்லையே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நைட்டியை போட்டு வருதுங்க. சரி, அதுதான் வருதுன்னா கிளவி. எங்க ஊர்ல 2 கிளவி நைட்டியை போட்டு சிப்பிங்கிற விளையாடுது. இப்படி இப்படி அதை 2 இலவட்ட போய் நல்ல பிகர்னு கையை பிடிச்சி எழுதுவிட்டு என்னடா அடிச்சு பல் செட்டு கீழே விழுந்து அங்கனியாவை இருளடிச்சு செத்து. நாகரிகம் மாறிக்கிருச்சு. நாகரிகம் மாறவில்லை, நம்ம மாறிட்டோம். அயல் நாட்டில் அவன் என்னென்ன செய்யறான்னா அதெல்லாம் தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்ச. அதனாலதான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்புலாம் தமிழ்நாட்டில் அதிகமாகுது. இங்க இருக்க தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து சுடிதாரு, ஐக்கில்ஸ், அந்த கில்ஸ்னு போடலாம். ஆரம்பத்தில் என் வீர தமிழச்சனுடைய பருவமடைந்த அணியக்கூடிய உடை எதுனா பாவாடை தாவணி. பாவாடை தாவணி எங்க இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொங்கல் பண்டிகையை வெளிநாட்டு தமிழச்சி, அங்க உள்ள தமிழச்சி ஆங்கில அந்த நாட்டில இருந்து வந்து நம்ம உடைய அவங்க சந்தோஷமா கட்டுறாங்க. பாவாடை தாவணி சேலையை அவங்க கட்டிட்டு பொங்கலுக்குண்டாங்க வெளிநாட்டுக்காரவங்க. நம்ம பிள்ளைய பூராமே ஐக்கில் செருப்பு, ஒவ்வொன்றும் 4 அடி 5 அடி போட்டவனே தரையிலே கால் நிக்காது. இங்க தூக்கி தூக்கி அது முண்டை நடக்க முடியாம நடந்து பிறண்டு மறுநாள் பார்த்தா முட்டை பத்த போட்டுக்கிட்டு இப்படி. சிரிக்காதியத்தா. நான் ஏன் பேசுறேன்னா விழிப்புணர்வு தேவை. இதே காளிகாப்பம் எப்ப இருந்துச்சு? 20 ஆண்டுக்கு முன்னாடிலாம் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, மீசையை வச்சு பெரிய ஆளா. அன்னைக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து சண்டை போடுவாங்க. 10 பேர். சாராயம் ஃபேமஸ். எங்க ஏரியாலாம் சாராயம் காய்ச்சது ஊரே கிடையாது. நான் வந்து பிள்ளத்தி விழாக்குளம் மானாமதுரை பக்கத்துல புறம் சாராயம் தான். அன்னைக்கு ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்பெல்லாம் சண்டை ஓடும் போது ஊர்ல ஒரு பெரிய ஆள் தான் இருப்பாரு. டேய், அது எவன்டா அந்த ரோடு கிட்ட சண்டை போடுறவன் அப்படின்னு சொன்ன உடனே பூரா பேரும் கையில இறக்கி விடுவேன். போத இறங்கிறான். அடே ஐயா வர்றாரா? ஒண்ணு இல்லைங்கய்யா, அது யாரா அங்குச்சாமி மயனா அவன் வேலுமுறை மயந்தாடா சண்டை ஓடுறியா? இல்ல போய் நாங்க வீட்டுக்கு போறோம், வாங்கடா சொருப்பிட்டு அடிச்சு போடுவேன். நீங்க அடிக்க வேணாமியா, நாங்களே அடிச்சுக்கிறோம்னு அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அது அப்ப. இப்ப 10 பேருங்கனுக்குள்ள பாயிறாங்கன்னா அதே பெரிய ஆளை கூட்டு வந்து சத்தம் போட சொல்லு. டேய், அது எவன்டா? வீட்டுக்கும் போக மாட்டேன், கையிலையும் இறக்கி விட மாட்டேன். திருப்பி அந்த பெருசை நோங்கிக்கிட்டே நெஞ்சு கட்டிக்கிட்டு முறைச்சுக்கிட்டே வருவாங்க. என்னமோ சொன்னியே, என்னடா சொன்ன? இல்ல போய் யாரு சத்தம் டேய் போடான்னு சொன்னீங்கள சொல்றா, சொல்லி பாரு, வேணா பாஞ்சு வாப்போம். வா பாஞ்சு வாப்போம். ஏன் இதெல்லாம் நடக்குது? பெரிய ஆளுகள் அன்றைய தினம் பெரிய ஆளு மாதிரி அப்படியே ஒதுங்கி நின்றாங்க. சின்ன பயலுக தண்ணி அடிச்சான் பீடி அடிச்சான்னா அத்தாடி இங்க போக கூடாதுடா, நமக்கு மரியாதை வச்சிருக்காங்கன்னு ஒதுங்கி போன காலம் 20 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னைக்கு பெரிய ஆளுக்கு மரியாதை இல்லை. ஏன்? அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தீபாவளி டயத்துல பயல உரம் சேர்ந்து சிக்கனை வதக்கி காட்டுக்குள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய மனுஷன் வெளியே போனவன் போயிட்டு குண்டியை கழிட்டு வர வேண்டியதானே. இவன் அவங்க நோக்கி போய் பெரிய பாவுக்கு எச்சி ஊறுற 2 ஒன்ஸ் ஊத்துறான்னா அப்புறம் உனக்கு தூக்கி போட்டு விழுக்குல மிதிப்பேன்ல. சீரட்டு அடிக்கிறான்னு எனக்கு 2 இழுவை. என்னடா மொத்தம் உனக்கு இழுவை? சிரிக்காது. எல்லாம் சிந்திக்க.